ராசிக்கு வருத்தம், துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சக ராசிக்கு களிப்பு, தனுசு ராசிக்கு இருக்கும். பிறரை ஜாடையாக இடித்து பேசுவது என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி கலகம் மூட்டிவிட. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபட்டு சஷ்டி கவசம் படித்து நம்மளுடைய குற்றம் குறைகளை நீக்கிக் கொண்டு முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பஞ்சாங்கத்துக்குள் போகலாம். இன்றைய தேதி 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் தை. இன்றைய சூரிய உதயம் 7:31க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய தேதி தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 8ஆம் தேதி அதிகாலை 5:24க்கு முடிவடைந்து சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 8ஆம் தேதி அதிகாலை 4:58க்கு முடிவடைந்து சுவாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:57 மதியம் 12:57 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:24 7:23 வரை. தொடர்ந்து 7:23 இரவு 8:52 வரை நல்ல நேரமாக இருக்கிறது. ராகு கால நேரம் காலை 10:28 11:57 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:56 4:25 வரை. கூலிகன் காலை 7:30 8:59 வரை. சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்று மதியம் 3:52க்கு முடிவடைந்து அதே வேளையில் மீனத்திற்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாசம், ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி, கடக ராசிக்கு விருத்தி, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு வருத்தம், துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சக ராசிக்கு களிப்பு, தனுசு ராசிக்கு சிக்கல், மகர ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு லாபம், மீன ராசிக்கு செலவு. தொடர்ந்து இந்த கிரகங்கள் 12 ராசிகளிலே இடம்பெற்றிருக்கும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நம்ம சந்திரன் கும்பத்தில் இருந்தால், அதாவது உங்களுடைய ராசி கட்டத்திலே நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திரன் கும்பராசியில் இருந்தால் இவர்கள் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அமைந்தவர்களாக இருப்பார்கள் என்று பார்ப்போம். இவர்களுக்கு தெய்வீக குணம் கொண்டவர்களாகவும், தீர்க்கமான சிந்தனை உடையவர்களாகவும், காரியங்களை சாதிக்கக்கூடிய குணமும் இவர்களுக்கு இருக்கும். தர்ம சிந்தனையும் இருக்கும். சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நியாய தர்மங்களை பார்த்து பயந்து நடந்து கொள்வார்கள். ஏன்னால் அந்த இடம், அந்த ராசி சனி பகவானுக்குரியது அல்லவா. பிறருடைய அன்பிற்கு கட்டுப்படுவார்கள். ஆனால் அதிகாரத்திற்கு இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். தவிர பிறருக்கு தலை வணங்கவும் மாட்டார்கள். மனைவி மேல் பாசம் உள்ளவர்கள், அதாவது பெண் என்றால் கணவன் மீதும், ஆண் என்றால் மனைவி மீதும் பிரியமாக உள்ளவர்கள். அதிக குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர்களும் கூட. ஆடம்பரத்தை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். சகல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு உண்டு. பல கலைகளை இவர்கள் கற்பார்கள். தெய்வ அனுகிரகம் இவர்களுக்கு இருக்கும். மன இரக்கம் கொண்டவர்கள். வெளிப்படையாக பேசி எதையும் சாதிப்பார்கள். இவர்களுக்கு சில சமயங்களிலே பிறருடைய குணத்தை ஜாடமாடையாக சுட்டி காட்டுவது போன்ற குணங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். பிறரை ஜாடையாக இடித்து பேசுவது என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி கலகம் மூட்டிவிடக்கூடியவர்களும் கூட. துணிவு, ஆற்றல் மிக்கவர்கள். அதிக மனோபலம் உடையவர்களாக இருப்பார்கள். அனைத்து காரியங்களிலும் நல்ல முறையில் செயல்பட்டு வெற்றியாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இந்த கும்பராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சாதனைகள் இவர்களால் செய்ய முடியும். தொடர்ந்து நம்ம நாளைய பதிவில் இன்னும் மற்ற கிரகங்கள் இருக்கிற இடத்த நம்ம பார்த்து அதன் பலன்களை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.